அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து ஸ்ட்ரெச்சஸ் வந்து பார்க்க போகிறோம். ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள் வேர்ட்ஸில் வந்து சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆசனா சேர்த்து வந்து நம்ம செய்ய போகிறோம். அதாவது எல்போ மவுண்டன் டு எல்போ பிளாங்க். இது வந்து நம்ம சமஸ்கிருதத்தில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த சிம்பிள் வேர்ட்ஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பர்வதாசனா வந்து நம்ம எல்போ வந்து நம்ம கீழே வைக்குவோம். இது அதே மாதிரி வந்து பிளாங்க் போஸில் வந்து நம்ம எல்போ வந்து கீழே வைப்போம். இது 2 ஆசனமே சேர்ந்து டைனாமிக்காக வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு வந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து எல்போ மவுண்டன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வஜ்ராசனம். கை முன்னாடி நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படி நீல் டவுன் பண்ணிட்டு இதுல 2 விதம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்போ கீழே வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம மவுண்டன் போடலாம். அப்படி இல்லைன்னா மவுண்டன் பண்ணிட்டு எல்போ கீழே வைக்கலாம். ரெண்டுமே வந்து பார்க்கலாம். இது வந்து மவுண்டன் போஸ். இதுலயே வந்து இப்படி எல்போ வந்து இப்படி கீழே வைக்கணும். காலை கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சிட்டோம்னா நம்ம ஹீல்ஸ் வந்து கீழே படும். இது வந்து எல்போ மவுண்டன். இப்போ இதுலயே வந்து 2வது விதம் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேருந்தே எல்போ மட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே இப்படி மவுண்டன் போகலாம். இப்படியும் போகலாம். எது நம்ம கம்ஃபர்டபுளா இருக்குன்னு பார்த்துட்டு அதை மாதிரி செஞ்சுக்கலாம். இதுல சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். இந்த எல்போ மவுண்டன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த குதிக்கால் கீழே இருந்தால் மட்டும்தான் அந்த ஆம்ஸ்ட்ரிங் வந்து நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். இந்த இடத்துல அதாவது நம்மளோட தொடைப்பகுதிக்கு பின்பகுதி அதுவும் இந்த காஃப் மசிலுமே நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இது எதுக்கு ஸ்ட்ரெச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ தான் அடுத்த ஆசனாஸ் வந்து செய்யறதுக்கு வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த டைனமிக்காக செய்யும் போது பார்த்தீங்கன்னா குதிக்கால் கொஞ்சம் தூக்கி இருக்கலாம். அப்போ தான் வந்து அடுத்த ஆசனம் பண்ணுறதுக்குமே வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்போ மவுண்டன்லேருந்து எல்போ பிளாங்க்கு வந்து போகிறோம். இது எல்போ மவுண்டன், இது எல்போ பிளாங்க். மறுபடியும் எல்போ மவுண்டன், எல்போ பிளாங்க். இன்னும் ஒரு முறை. நல்லா மூச்சு இழுத்து வெளியே விடலாம். இந்த ஸ்ட்ரெச் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு இன்டிமிடேட் ஆசனாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து ரொம்ப மூட்டு வலி இருக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு வந்து இது செய்யலாம். மற்றவங்க வந்து நார்மல் பர்சன்ஸாக அது வந்து நம்ம மிடில் ஏஜாக இருந்தாலும் சரி இந்த பசங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து தாராளமாக செய்யலாம். பசங்களாம் இது செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நல்லாவே ஆம்ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரெச் கிடைக்கும். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குதிக்கால் கொஞ்சம் தூக்கிருக்கலாம். நான் 2 விதமாக வந்து பண்ணியிருப்பேன். ஒன்று வந்து கால் நகர்த்திட்டு அப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து கால் நகர்த்தாமல் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது வரையும் நம்ம செஞ்சுட்டே வரலாம். செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆம்ஸ்ட்ரிங் வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ரெச் கிடைச்சிரும். இந்த பயிற்சியை வச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.